தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்க உலகெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று விநாயகப் பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி விரதத்தோடு கூடியது. விநாயகர் ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் கலந்து கொள்வதோடு இன்று சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு உரியதாக இந்த மந்தபாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய வைகாசி விசாக மகோத்சவத்திலே 3வது நாள் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான அந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த ஆலயங்களிலே பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற உற்சவங்களிலே இந்த யாகசாலை அமைக்கப்பட்டு காலை மாலையிலே யாக பூஜைகள் ஹோமாதிகளெல்லாம் நடைபெற்று சுவாமி யாக தரிசனம் பண்ணிக்கொள்ளுவது. அவ்வாறு இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம். இந்த சிறப்பாக இந்த நவதின பர்யந்தமாக 9 இரவுகள் அந்த யாகசாலையிலே பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே நவதின பர்யந்தமாக இந்த யாக கும்பங்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்யப்பட்டு விசேஷ திரவியங்களினாலே காலை மாலை ஹோமங்கள் நடைபெற்று அஷ்டோத்திர சதநாம ஹோமம், திரிசதி நாம ஹோமம், கட்கமாலா ஹோமம் போன்றவை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இந்த யாக பூஜைகள் நடைபெறும். தினமும் பகல் உற்சவத்திலே சுவாமி உள்வீதி வலம் பெறுகின்ற பொழுதும் அந்த ஈசான மூலையிலே வந்து யாக தரிசனம், இந்த யாகத்திலே வந்து சுவாமிக்கு பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டு தேவார புராணங்கள் பாடப்பட்டு இவ்வாறு சிறப்பாக இந்த காலையும் மாலையும் யாக தரிசனங்கள் நடைபெறும். இவ்வாறான இந்த உற்சவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுதும் இந்த யாகம் செய்யப்படுகின்ற பொழுது அது ஒரு சிறப்போடு கூடியது. நாம் அபிஷேகங்கள் செய்கிறோம், விசேஷ தீபாராதனைகள் செய்கிறோம், உற்சவங்களை செய்கிறோம், யாகங்கள் செய்கிறோம். இந்த உற்சவ காலங்களிலே 5 இடங்களிலே இறைவனை பார்க்கலாமாம். மூலாலயத்திலே, அதேபோல் உற்சவரிலே, கும்பத்திலே யாகசாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அக்னி குண்டத்திலே அக்னியின் மூலமாக இறைவனை காணலாம். கொடித்தம்பத்திலே இறைவனை காணலாம். இந்த உற்சவங்களை நடத்துகின்ற சிவாச்சாரியத்திலே இறைவனை காணலாம் என்று இந்த 5 இடங்களிலே இறைவனை வணங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த உற்சவம் நடைபெற்று வைகாசி மாதத்தி விசாக நட்சத்திரத்திலே பஞ்சரத பவனியோடு இந்த வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய ஆலயத்திலே இந்த ரதோற்சவம் பஞ்சரத பவனியாக உற்சவம் நடைபெற்று மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு அன்றைய தினம் இரவு கொடியிறக்க வைபவமும் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு நடைபெறுகின்ற பல்வேறு ஆலயங்கள் இந்த உற்சவ காலங்களிலே நாம் சென்று கலந்து
இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.